வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, வெல்கம் டு திரவிழி. நாம இப்போ பஞ்சாப்ல அம்ரித்சர் சிட்டில தான் இருக்கோம். இந்த சிட்டிக்கு தமிழ்ல அமிர்தசரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமிர்தசரஸ் சிட்டிக்கு என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோல்டன் டெம்பிள், இன்னொன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை வரலாறு தெரிஞ்சவங்க யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. இந்தியாவோட கருப்பு தினம்னு சொல்லுவாங்க. 1919 ஏப்ரல் 13 அப்போ உள்ள ஜெனரல் டயர் அவரால் இந்திய பொதுமக்கள் நிறைய பேர் இனப்படுகொலை செஞ்ச இடம்தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த படுகொலையோட நினைவாக தான் இந்த பில்லர் எழுப்பியிருக்காங்க. அந்த சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களோட பெயர்களை தான் இந்த பில்லரில் சுற்றி பொறிக்கப்பட்டிருக்கு. இது ஹெரிட்டேஜ் ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. கோல்டன் டெம்பிளுக்கு போகிற வழியில் இந்த படுகொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இந்த இடத்த பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோவை பார்த்தோம்னா அந்த கோர சம்பவம் எவ்வளோ ஒரு பயங்கரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். வாங்க அந்த கிளிப்பிங்ஸை பார்க்கலாம். அம்ரித்சர் சிட்டியோட ஒரு திறந்த வெளி பகுதியில் கோல்டன் டெம்பிளுக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொதுமக்கள் ஒரு போராட்டத்துக்காக ஒன்று கூடுறாங்க. அதை கேள்விப்பட்ட அப்போதைய பஞ்சாப் ஜெனரல் டயர் அவரும் அவருடைய சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அதை கண்டு மக்களும் இது எப்பவும் நடக்கிற வழக்கமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி போராட்டத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. ஜெனரல் அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்து அவருடைய சோல்ஜர்ஸ்கிட்ட அவங்கள சுட்டி வீழ்த்த ஆர்டர் போடுறாரு. அப்போ அங்கேருந்து சோல்ஜர்ஸில் ஒருத்தவர், சார் என்னால் முடியல, தயவுசெய்து கொஞ்சம் இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜெனரல் டயர் அவருடைய துப்பாக்கியை எடுத்து அவரையும் சுட்டு கீழே வீழ்த்தி, இதை என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு இந்த கதிதான்னு சொல்லி 10 சோல்ஜர்ஸையும் ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த போராட்டத்தை தலைமை தாங்குறவரும், இதை கண்டு பயப்படாதீங்க, பாரத் மாதா கி ஜெய், நம்ம நாட்டுக்காக நம்ம உயிர் தியாகம் பண்ணாலும் பரவாயில்ல, இவங்களை கண்டு பயப்படாதீங்க, உங்கள் நெஞ்சை நிமித்தி நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவேசமான பேச்சை கேட்டு மக்களும் நிற்கிறாங்க. இந்த சோல்ஜர்ஸும் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே உள்ள பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க அப்படின்னு யாரையும் பார்க்கல. கண்மூடித்தனமாக அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுட்டி வீழ்த்துறாங்க. அங்கே உள்ள பொதுமக்களும் தப்பிச்சு ஓடுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது சுற்றி அந்த மைதானம் சுற்றி மதில் சிவரால் கவர் பண்ணியிருக்கிறதுனால அவங்களால அங்கேருந்து எஸ்கேப் ஆகவும் முடியல. ஆனாலும் அந்த சோல்ஜர்ஸ் ஈவு இறக்கமே இல்லாமல் தங்களுடைய துப்பாக்கி சூட கண்டினியூ பண்ணுறாங்க. அங்கே உள்ள பொதுமக்களும் தங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அங்கே உள்ள கிணத்துலையும் குதித்து தங்களோட உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் தான் இந்தியாவுடைய கருப்பு தினமாக இன்று வரையில் சொல்லப்படுது. அந்த பகுதிக்கு தான் இப்போ நாம போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரே வழி குறுகிய பாதை தான் அந்த படுகொலை சம்பவம் நடந்த திறந்த வெளி பகுதிக்கு போற ஒரே வழி. அப்பவும் இதே போல ஒரே வழி தான் இருந்திருக்கு. அதனால அவ்வளவு மக்கள் இந்த வழியா வெளியே வர முடியாததால தான் ஏகப்பட்ட கொலைகள் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த இடம் ஆக்சுவலா ஜாலியன் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதனாலதான் இதை ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டூரிஸ்ட் வந்து போறதுக்காக இந்த இடங்கள்ல பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் இங்க நடந்த அந்த படுகொலை சம்பவத்தை நினைக்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு பதற்றத்தையும் வலியும் இன்னமும் நம்மளால உணர முடியுது. இங்க உள்ள என்ட்ரான உடனே லெப்ட் சைட்ல ஒரு கேலரி இருக்கும். அந்த கேலரிக்குள்ள அப்ப நடந்த சம்பவங்களை பத்தின விவரங்கள்லாம் ஒரு போஸ்டர்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் அங்க ஒரு வீடியோ பதிவும் ஒளிபரப்பிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ காட்சியை நம்ம பார்க்கும்போது அப்ப நடந்த சம்பவங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த சம்பவத்தால ஏற்பட்ட பாதிப்புகளையும் நம்மளால உணர முடியுது. அந்த வீடியோ காட்சி நம்ம போன்ல கிளியரா எடுக்க முடியாதால நான் அதை உங்களுக்கு லாஸ்டா காமிக்கிறேன். கேலரியை பார்த்துட்டு நாம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்க பக்கத்துல நம்ம மனசை பதக்கி வைக்கிற ஒரு கொடிய சம்பவம் நடந்த இடத்தையும் பார்க்க வரும். அதுதான் அந்த மைதானத்துல உள்ள ஒரு கிணறு. துப்பாக்கி சூட்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பல பேர் அந்த கிணத்துல குதிச்சிருக்காங்க. அதுல சில பேர் குதிக்கும் போதே இறந்திருக்காங்க துப்பாக்கி சூடுபட்டு. சில பேர் உள்ள குதிச்சும் அடிபட்டு
உள்ளேயே ஒரு நாட்கள் கடந்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு இருந்ததுனால அவங்கள காப்பாத்துறதுக்கும் யாருமே வரல. அதுதான் இந்த கிணறு. இப்போ அந்த கிணத்தை இந்திய கவர்மெண்ட் வந்து மூடி வச்சிருக்காங்க பார்வைக்காக. பல உயிர்களை பலி கொண்ட அந்த கிணறு தான் இது. இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்க நமக்கு இன்னொரு ஷாக்கிங்கான சம்பவம் நடந்த இன்னொரு பகுதியும் பார்க்க முடியும். அதுதான் இந்த இடம். அந்த வெள்ளைக்காரங்க துப்பாக்கியால சுட்ட அந்த வடுக்கள் அந்த சுவர்கள்ல பதிஞ்சிருக்கு. அது இன்னமும் மக்கள் பார்வைக்காக இந்த துப்பாக்கி துளைத்த சுவடுகளை சுமந்த சுவர்களை இன்னமும் அப்படியே பாதுகாக்கிறாங்க. இதுதான் அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக எழுப்பப்பட்ட நினைவு தூண். என்ன அடது என்ன அடது என்ன நினைவு கட்டம்? எதுக்கு நினைவு கட்டடம்? யார் செத்தாங்க? எதுக்கு செத்தாங்க? என்ன அந்த இடத்துக்கு பேர் என்ன? என்னோட மனைவி கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி தெரியுமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஓரளவு தான் அதை பத்தி தெரிஞ்சிருக்கு. சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சது, நம்ம அதுக்காக எவ்வளவு இழந்திருப்போம், எத்தனை உயிர்களை பலி கொடுத்திருப்போம், எத்தனை தாய்மார்களோட தாலி இழந்திருப்பாங்க அப்படிங்கிறத இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குறிப்பா இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 1500க்கும் மேற்பட்ட இந்திய குடிமக்களை கொன்று குவிச்ச ரெஜினல் டயருக்கு இங்கிலாந்தோட கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அதிகபட்ச தண்டனையான பணி ஓய்வு கொடுத்து அவரை இங்கிலாந்துக்கு மறுபடியும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் அவருக்கு கொடுத்த அதிகபட்ச தண்டனை. ஆனாலும் ஜெனரல் டயர் துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து போறாரு. இந்த படுகொலை சம்பவம் நடந்து சரியா 21 ஆண்டுகளுக்கு அப்புறம் லண்டன்ல கேக்ஸ்டன் மண்டபத்துல ஒரு மீட்டிங் முடிஞ்சு வரும்போது இந்திய சுதந்திர போராட்ட தியாகி பஞ்சாப் வீரர் உத்தம் சிங்ங்கிறவரு அவரை துப்பாக்கியால சுட்டுட்டு அதே இடத்துல நிற்கிறாரு. போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. உத்தம் சிங் கோர்ட்ல சொல்றாரு, நான் சாவ கண்டு பயப்படவில்லை, அதனாலதான் நான் எங்கேயும் போகாம அதே இடத்துல நின்னேன். அவன் தான் உண்மையான குற்றவாளி. அவன் என் மக்களின் ஆத்மாவை நசுக்க விரும்பினான். அதனால்தான் நான் அவனை நசுக்கினேன். அவனை கொள்வதற்காக 21 ஆண்டுகள் பழி வாங்கும் எண்ணத்தோடு தான் அலைந்தேன். ஆகவே நான் என் வேலையை செய்து முடித்துள்ளேன். அதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது என் கடமை. என் இந்திய தேசத்திற்காக, என் மக்களுக்காக நான் இதைவிட என்ன செய்துவிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை குற்றத்தை ஏத்துக்கிறாரு. ஆகவே ஒரு போராளியை தூக்கி விடுறாங்க. ஆனா இந்தியாவில் லட்சக்கணக்கான போராளிகள் உருவாகிறாங்க. ஒரு பக்கம் ஆயுத ஏந்திய போராளிகள், ஒரு பக்கம் அகிம்சை வழியில போராளிகள். இப்படியும் நம்ம ஒரு கட்டத்துல சுதந்திரம் வாங்குறோம். நாம சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கு காரணமா இருந்த தியாகிகளுக்கும் போராளிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இவர்தான் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை செய்த ரெஜினால்ட் டயர். அப்போதைய பஞ்சாப் ராணுவ ஜெனரலா இருந்தவர். பிரிட்டிஷ் கோர்ட்ல இவரை கேட்கிறாங்க, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்ற பதில பாருங்க. நான் இன்னைக்கு பண்ற சம்பவத்துல பஞ்சாப் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவோட கொலையும் நடுங்கணும். இனிமே இந்தியாவில் எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டம் நடந்தாலும் சரி, இந்த சம்பவம் கண்ணு முன்னாடி வந்து போகணும். இனிமே பிரிட்டிஷாரை எதிர்க்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கதிதான் அப்படிங்கறத உணர்த்தணும். எங்கிட்ட இருந்த சோல்ஜர்ஸ் இவ்வளவுதான், இன்னமும் எங்கிட்ட அதிகமா இருந்தா ஒருத்தர் கூட உயிரோட விடாம எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் இதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படல அப்படிங்கிறதையும் சொல்றாரு.